ஒன்றுலேருந்து 240 பாகமாக எப்படி மேஷத்துலேருந்து மீனது வரைக்கும் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகே, அந்த டிவிஷன்ஸ்க்கு ஒவ்வொரு டிவிஷன்ஸும் எப்படி கணக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னா தசாபுக்தி பேஸ் மேலே எடுத்திருக்காங்க. தசானாக்கா ஒவ்வொரு கிரகம். இப்போ கேத்துனா 6 இயர்ஸ், வீனஸ்னா 20 இயர்ஸ், சன்னுனாக்கா 7 இயர்ஸ், மூணுனாக்கா 10 இயர்ஸ். இது டோட்டல் 120 இயர்ஸ் இருக்குது. இந்த 120 இயர்ஸை அவங்க ப்ராப்பராக அது கால்குலேட் பண்ணி டிவைட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஓகே, ஸோ இப்போ கேபி பிரகாரம் வி நோ தி டிவிஷன்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நீங்கள் நார்மலாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ட்ரெடிஷ்னல் பிரகாரம் நீங்கள் பேசிக் வந்துட்டு ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜி சார்ட் இருக்கு இல்லைங்களா, நவாம்ச ராசி சார்ட், நவாம்சா சார்ட். இந்த சார்ட்டை போட்டுக்கோங்க. ஏன்னா வி ஆர் ஒன்லி டூயிங் ப்ராக்டிக்கல் டுடே. ஓகே, தியரி பார்ட் நம்மள்ட்ட முடிஞ்சது. இப்போ ப்ராக்டிக்கலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி கொடுத்துருக்கேன். இது ராசி சார்ட், இது நவாம்சா சார்ட். நீங்கள் நார்மலாக ட்ரெடிஷ்னல் பிரகாரம் லக்னா கால்குலேட் பண்ணுறீங்க. லக்னா எப்படி பண்ணீங்க? சைடியல் டைம், இயர் கரெக்ஷன், பிளேஸ் கரெக்ஷன், டோட்டல் பண்ணுறீங்க, ஏ வேல்யூன்னு வச்சுக்கிட்டீங்க. பர்த் டைம், லோக்கல் மீன் டைம் கரெக்ஷன், எவ்ரி 10 minutes, எவ்ரி 1 hour 10 seconds கலெக்ஷன். அப்புறம் 12 மைனஸ் பண்ணோன்னா வேல்யூ வந்து தட் இஸ் பி வேல்யூ. ஏ மைனஸ் பி பண்ணும்போது வில் கெட் தி வேல்யூ. அந்த வேல்யூ வந்துட்டு நீங்கள் அந்த சார்ட்டில் பார்த்துட்டு அது லக்னா வந்துடுது. அதில் அயனாம்ச கரெக்ஷன் பண்ணிவிட்டு லக்னா போட்டுருங்க. ஸோ ஒரு லக்னம் கிடைச்சிடுது இல்லைங்களா. பிளானட்டரி பொசிஷன்ஸ் என்ன பண்ணுறீங்க? உங்க கொடுத்துருக்கிற புக்கில் நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்துட்டு பிளானட்ஸை போட்டுறீங்க. ஓகே, பிளானட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க? அதுக்கு நவாம்சத்துக்கு உங்களுக்கு சார்ட் கொடுத்துருங்க. அதை பார்த்து நவாம்சம் அப்படியே போட்டுருங்க. போட்ட பிறகு மூணு எந்த ஸ்டாரில் இருக்கும்? இன்னைக்கு எந்த ஸ்டாரில் இருக்கு மூணு? நோ, உத்தராஷாட நட்சத்திரம், உத்திராடம். ஓகே, உத்தராஷாட நட்சத்திரத்தில் இருக்கு. உத்தராஷாட நட்சத்திரம் சன் ஸ்டார். அப்போ இன்னைக்கு ஸ்டார்டிங் தசா வித் சன் தசா. சன் தசாலேருந்து நீங்கள் தசாவில் இப்போ அவங்க பிறந்த டைமுக்கு வரைக்கும் கால்குலேட் பண்ணி எந்த தசாபுக்தி வந்ததுன்னு பார்த்துறீங்க. ஸோ திஸ் இஸ் தி பேசிக் சார்ட் ஃபார் ப்ரிடிக்ஷன். இது கூட என்ன பண்ணுறீங்க? அஷ்டக்வர்கா ஆட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அஷ்டக்வர்காவும் இதையும் தசாபுக்தியும் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுக்குறீங்க. ஓகே, ப்ரிடிக்ஷன் சொல்லி முடித்த பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க? அதில் ரெமெடிஸ் எல்லாம் வந்துடும். ரெமெடிஸ் நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு டீச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் முகூர்த்தா ஆனோன்னா ரெமெடிஸ் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ். இப்போது நீங்கள் ப்ரிடிக்ஷன் கொடுத்துட்டீங்க. கொடுத்த உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையனை ஒரு அம்மா கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் ஜாதகத்தை பார்க்குறாங்க. பையனை பற்றி எல்லா ப்ரொடெக்ஷனும் கொடுத்துட்றீங்க. கொடுத்த பிறகு அவங்க கேட்பாங்க உங்களை, சார் என் பையன் இந்த வாட்டி பியூசி முடிக்க போகிறான், செகண்ட் பியூசி, அவன் எந்த கோர்ஸில் சேர்க்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ, செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் அப் டு 5th standard or 7th standard, 4th house talks about 10th standard, 5th house talks about higher studies, and 9th house talks about which field he is interested. இந்த சார்ட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் எந்தெந்த இதில் என்னென்ன வருதுன்னு. அதாவது செகண்ட் ஹவுஸ் டாக்ஸ் அபவுட் மினிமம் எஜுகேஷன், 4th house talks about up to 10th standard, 5th house talks about higher studies. Okay, 9th house talks about which field he will do higher studies. எந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்றத காட்டும். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணும்போது அவர் எந்த ஃபீல்டில் இப்போ என்ன படிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ்எல்சிக்குள்ளே இருந்தாக்கா அவரது ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு என்ன அவரது கேரக்டர் என்ன, ஃபஸ்ட்டு ஜாதகத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவங்க கேரக்டர் எப்படி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 7 peopleஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், 7ஆம் தேதி பிறந்த பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணுவான்? ட்ரீம்லேயே இருப்பான், எப்பயுமே ப்ராக்டிக்கல் இருக்க மாட்டான். வில் பி ஆல்வேஸ் ஆன் ட்ரீம் மூடு. கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்குவான், பாடத்தை டீச்சர் எடுத்துகிட்டு இருப்பாங்க, பாதி கேட்பான், அதுக்கப்புறம் அவன் ட்ரீம் போயிடுவான். மீதி பாதி அவன் காட்டிலே விடாது, அவன் கற்பனையில் இருப்பான். அவன் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, நெக்ஸ்ட் கற்பனைக்கு போயிடுவான். அவன் போயிட்டு அவன் அப்புறம் அவன் திரும்ப ரீகால் பண்ணிட்டு வாபஸ் வருவான். ஓகே, அதே மாதிரி புக் எடுத்து படிக்கிறப்ப என்ன பண்ணுவான்? படிச்சுட்டே இருப்பான், புக்கை தான் பார்த்துட்டு இருப்பான், வேற எங்கேயோ இருக்கும் அவன் மைண்ட். ஓகே, தட் இஸ் தி நேச்சர் ஆஃப் நம்பர் 7. அப்போ அவனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஷுட் கைட் ஹிம் தட் யூ ஷுட் நாட் ட்ரீம், பி ப்ராக்டிக்கல் ஆல்வேஸ். தென் ஒன்லி யூ கேன் அச்சீவ். Yes, you can control it. Sir, பிறவி குணம் 5இல் விளையாதது 50இல் விளையுமான்ற மாதிரி அது முடியாது. ஆனால் we can control it.
ஓகே, அதுக்கு தான் சார். இப்போ ஒரு பசுமாடை நீங்கள் ஒரு கையில் கட்டி விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்ட் ஃப்ரீ வீல். அதுக்குள்ளே நீங்கள் என்ன ஆட்டம்னாலும் ஆடலாம், அதுக்கு மேலே போக முடியாது. புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி நம்மளுக்கும் ஃப்ரீ வீல் இருக்கு, அதுக்குள்ளே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், இல்லை நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி ஃப்ரீ வீல். அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும், இப்போ நம்பர் 2 எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் அழுவாங்க, டென்ஷன் ஆகிடுவாங்க, சீரியஸ் எடுத்துக்குவாங்க. ஓகே, அந்த பசங்களை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, டோன்ட் ஃபோர்ஸ் தெம், கூல்லே ஹேண்டில் பண்ணுறதை கைட் பண்ணலாம். அதே மாதிரி நம்பர் 9 பீப்புள்ஸ் ரொம்ப கமாண்டிங் இருப்பாங்க, சொல்கிறத கேட்க மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் அவன் கேட்கவே மாட்டான். நீங்கள் அடினா அடி பரவாயில்ல, அடி வாங்கிக்கன்னு சும்மா உட்காந்துருப்பான். புரிஞ்சுக்கலாம்? அந்த மாதிரி எல்லாம் அடிக்கூடாது. நைஸாக இந்த மாதிரி படிக்கிறோம் யாரா இருக்கான், நீ ஹைலி இன்டெலிஜென்ட்ரா அப்படின்னு நைஸாக பேசி பாருங்க, புக் எடுத்துன்னு சீரியஸாக உட்காந்து படிப்பான். தீஸ் ஆல் தி பேசிக் திங்ஸ் யூ ஷுட் கிவ் இட் டு தெம். 5ஆம் நம்பர்காரனை எடுத்துக்காங்க, ஒரு புக்கை படிக்க மாட்டான், ஒன்று எடுக்குவான், பார்க்குவான், இன்னொன்று பார்த்தோன்னு இத்தை போட்டு அதை எடுத்துக்குவான். இந்த மாதிரி ஒன்றே படிக்க மாட்டான். வில் பி கான் சேஞ்சிங். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 பீப்புள்ஸ் ஆர் குயிக் அண்ட் இம்பல்சிவ் பர்சன்ஸ். நெக்ஸ்ட்டு அவங்க வந்துட்டு ஒரு வேலையை எதை எடுத்தாலும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க, குயிக்காக இருப்பாங்க, இன்னும் ஆசிலேட்டிவ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி வயசுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரொடிக்ஷன் வில் வேரி. இதே பெரியவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 இயர்ஸ் ஒருத்தர் வந்து 5ஆம் நம்பர்கார் வரார். அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் இருப்பார், குயிக் இருப்பார், எல்லாத்தையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவார், ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணணும்னா சீக்கிரம் ஃப்ரெண்ட் பண்ணுவார், வேணான்னு விட்டுருவார், மணி மேக்கிங் ஸ்கீம் நிறைய வச்சுட்டு இருப்பார், கேம்லிங்ஸ் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் இருப்பார். அடுத்த வச்சுங்களா, அவரை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போகிறப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு கரெக்டாக செய்யும், யூ வில் அச்சீவ். ஓகே, நீங்கள் இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு வேலை பண்ணிகிட்டே போவாங்க, இன்னொன்று பார்த்தோன்னா இதை விட பெட்டர்மெண்ட் அதுக்கு ஜம்ப் ஆகிடுவாங்க, இன்னொன்று ஜம்ப் ஆகிடுவாங்க. இந்த மாதிரி ஜம்பிங் தாஸ் இருக்கும் அவங்க வந்து. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரம் பணம் சம்பாரிச்சிடணும், ஒரே நல்ல கோடீஸ்வரன் ஆகிடணும், அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்க அவங்க, அவங்கள வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த கேம்லிங் ஃபீல்டு ஆர் ஸ்மக்லிங் ஃபீல்டு, மணி மேக்கிங் ஸ்கீம்ஸு, ஷேர் மார்க்கெட்ஸ், இந்த மாதிரி லைனில் போய் மாட்டிக்குவான். அந்த லைன் எடுத்துகிட்டு போய்டும் அவங்கள. அவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான், நல்ல குடும்பத்தில் வந்திருப்பான், பட் அவன் இந்த மாதிரி லைன் போக வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுருவான். புரிஞ்சுங்களா? ஸோ அங்கே நீங்கள் ப்ரிடிக்ட் பண்ணுறப்போ, நீ சின்ன குழந்தையானாக்கா ஒரே புக்கை படி, ஒரு புக்கை எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டுக்கு போ. அதே பெரியவங்களா இருந்தாக்கா டோன்ட் மேக் மணி மேக்கிங் ஸ்கீம்ஸ், ஏதாவது ஒன்று எடுத்தால் கரெக்டாக செய், அப்போ தான் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேச்சர் இருக்குது. நான் கொடுத்த டீட்டெயிலில் நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அப்ளை பண்ணும்போது நமக்கு ரொம்ப கிளவராக அப்ளை பண்ணணும், உண்மையை அப்ளை பண்ணணும். நீங்கள் அது கூட உங்களுக்கு மனசில் என்ன வருதோ அதை பேசக்கூடாது. சப்ஜெக்ட் என்ன படிச்சிருக்கிறீங்களோ, என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அதை கரெக்டாக கொடுக்கணும். புரிஞ்சுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரொடக்ஷன், இப்போ 1ஆம் நம்பர்காரங்கன்னு வச்சுக்கோங்க, 1ஆம் தேதி பிறந்தவங்க, கிரியேட்டிவ் நேச்சர் பர்சன், ஏதாவது சாதிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு வாலண்டரியாக போய் மரியாதை கொடுப்பாங்க, அதே மாதிரி மரியாதை எதிர்பார்ப்பாங்க. கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பேர் யாருனாலும் கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த கேரக்டர் நம்ம பார்க்கலாம். இப்படி இந்த நியூமராலஜி பாயிண்ட்ஸில் உங்களுக்கு 3-4 பாயிண்ட் பக்கா கிடைச்சிடும். நீங்கள் சொன்ன உடனே நெக்ஸ்ட் அவங்க பேச மாட்டாங்க. நீங்கள் டோட்டல் ப்ரொடெக்ஷன் கொடுத்த பிறகு அவங்க, ನೀವೇ ಎಲ್ಲ ಹೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ ಸರ್, ನಾನು ಏನು ಕೇಳೋದಿಲ್ಲ, ನಾನು ಏನು ಕೇಳಕ್ಕೆ ಬಂದೋ ಎಲ್ಲ ನೀವು ಹೇಳ್ಬಿಟ್ರಿ, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, நான் என்ன கேட்க வந்தோம் எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ நான் என்ன பண்ணால் சரியாகும்னு கேட்பாங்க. ஸோ ப்ரெடிக்டிவ் பாயிண்ட்ல வந்துட்டு நார்மல் அஸ்ட்ராலஜர் என்ன பண்ணுவான்னா, வந்த உடனே என்னம்மா நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணியிருக்கிறீங்க, உங்ககிட்டே பேசி எல்லாம் விஷயம் வாங்கிடுவான். நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, நீங்கள் பேசும்போது உங்கள் கேரக்டர் புரிஞ்சுக்குவான். புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவான், ப்ரிடிக்ஷன்னா அவன் என்ன பண்ணுவான், கொஞ்சம் நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்கள் சொன்னதையே திருப்பி சொல்லி அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்து அனுப்பிடுவான். அதை நீங்கள் பண்ணக்கூடாது. வந்தவொடனே டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் மட்டும் கொடு, மீடியா நான் சொல்கிறேன் பேசாமல் உட்கார். ಸರ್ ಇಲ್ಲ ಸರ್ ಹಿಂಗೆ ಏನು ಮಾತಾಡಬೇಡಿ, ಸುಮ್ಮನೆ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ, ಡೇಟ್ ಆಫ್ ಬರ್ತ್, ಟೈಮ್, ಪ್ಲೇಸ್ ಆಫ್ ಬರ್ತ್ ಕೊಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ನಾನು ಹೇಳ್ತೀನಿ, ಹೇಳಿದ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ಏನಿದೆ ಕೇಳಿ. புரிஞ்சுங்களா? நான் அதை செக் பண்ணி சொல்கிறேன் உங்களுக்கு. அப்படின்ற விதத்தில் நீங்கள் போகும்போது தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் அஸ்ட்ராலஜர் ஆக முடியும். நீங்கள் வந்தோடனே அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நல்லா யோசனை பண்ணிக்கணும். நீங்கள் ஜாதகத்தில் இந்த கான்ஃபிடென்ஸ் லெவல் கம்மியாக இருக்கக்கூடாது, சப்ஜெக்டை தரவு படிச்சிருக்கணும். ப்ரிடிக்ஷன் பண்ணுறப்போ அவங்கள பேச விடக்கூடாது, ப்ரிடிக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்போ என்ன தெரியுங்களா, நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சிடலன்னு வச்சுக்கோங்க, சப்போஸ் அவங்க ஒரு பாயிண்ட் சொல்லு, இல்லை சார் ನೀವು ಇದು ಹೇಳಿದ್ದು ನನ್ನ ಹತ್ರ ಇಲ್ಲ ಸರ್ ಗುಣ அப்படின்வாங்க. அப்போ யூ கேன் செக் இட் அவுட் வேர் ஐ வெண்ட் ராங், யூ கேன் கரெக்ட் இட்.
அதே அவன் சொன்னதை நீங்க திருப்பி சொல்லும் போது நீங்களும் கத்துக்க மாட்டீங்க, நீங்களும் இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க, அவங்களுக்கு நல்லது போய் சேராது. தீஸ் ஆர் தி ப்ராக்டிக்கல் அப்ரோச். ப்ராக்டிக்கல்ன்றது இட்ஸ் நாட் சோ சிம்பிள். ஓகே, இட்ஸ் காம்ப்ளிகேட்டட் ஒன். அண்ட் யூ ஷுட் நோ தி சப்ஜெக்ட் பக்கா. அந்த சப்ஜெக்டை நீங்க தெரியா செஞ்சு வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் தான் சொல்லணும். அதை மீறி எதுவும் போய் சொல்ல போவாது. அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டூல்ஸ் கொடுக்குறேன். எனி கொஸ்டின் லெட் தம் ஆஸ்க், யூ கேன் ஆன்சர் இட். இட் ஒர்க்ஸ். ஓகே, ஏன்னாக்கா we come from nature. ஸோ நேச்சரில் என்ன இருக்கோ அந்த காம்பினேஷன் தான் நம்ம உடம்புல இருக்கு. இயற்கையில் என்ன இருக்கோ அதுதான் நம்ம உடம்புல, அந்த காம்பினேஷன் மூலிமா தான் நம்ம வந்து இருக்கிறது. அதனால இயற்கையினுடைய தொடர்பு உங்க உடம்புல இருக்கிற மாதிரியே எல்லாரும் உடம்புல இருக்கும். ஒருத்தர் உங்களை கேள்வி கேட்க வராங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா அந்த நேரத்துக்கு அவங்களும் உங்க மீட் பண்ணணுன்றது தான் ரூல். தட் இஸ் தி காஸ்மா கிரியேட்டட் ஒன். அந்த டைம்ல யூ வில் கெட் அன் ரைட் ஆன்சர் டு ஆன்சர் தம், பிகாஸ் he is come in that time to approach you. அந்த டைம் உங்க ரெண்டு பேரையும் மீட் பண்றப்போ உங்களுக்கான கரெக்ட் ஆன்சரை, உங்களுக்கு தேடக்கூடிய அறிவை அந்த நேரத்தில் உங்களுக்கு இயற்கை கொடுக்கும். புரிஞ்சுங்களா? அதனால நீங்க கொஞ்சம் படிச்சுட்டு அதை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொல்றதுன்ற யோசனை பண்ணவே தேவையில்லை. அதுக்கான டூல்ஸ் கொடுக்குறேன். நீங்க ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என் பையன் இந்த வருஷம் பாஸ் பண்ணுவானா இல்லையா எக்ஸாம்ல செக் பண்ணுங்க. அவன் எஸ்எல்சியா 4th ஹவுஸ் செக் பண்ணுங்க, ஹையர் ஸ்டடீஸா 5th ஹவுஸ் செக் பண்ணுங்க, டிகிரியா 9th ஹவுஸா இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணியிருக்கானா செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு அது ரிலேட்டட் தசாபுக்தி இப்போ நடக்குதா, அது ஃபேவரபுளாக இருக்கா? இஃப் இட் இஸ் கனெக்டட் டு 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானமா, திரிகோணஸ்தானமா, ஆர் குட் ஹவுசஸா, பேட் ஹவுசஸ்னா 6, 8, 12 ஹவுசஸ், இந்த ஹவுஸ் சம்மந்தப்பட்டிருக்கா, தசாபுக்தி அவனுக்கு ஃபேவரா இருக்கா, தசாபுக்தியில் இருக்கிற பிளானட்ஸ் எனிமிக்கல் பிளானட்டா இருக்கா, ஃப்ரெண்ட்லி பிளானட்டா இருக்கா, இப்படி செக் பண்ணும் போதே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஆன்சர் கொடுக்கறதுக்கு முன்னால நான் கொடுக்குற கேபி சிஸ்டத்தை அப்ளை பண்ணேன். 1 to 249 ஷீட்ஸ் எழுதி வச்சுடுங்க. 1லேருந்து 249 ஷீட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்காங்க. எஸ் பாஸ் பண்ணுவான்னு எழுதுங்க, நோ பாஸ் பண்ண மாட்டான்னு எழுதிட்டு 2 ஷீட் அதுலேருந்து ஒரு ஷீட் எடுன்னு சொல்லுங்க. அவன் என்ன எடுக்கிறான்னு உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. பட் நேச்சர் இஸ் கைடட் யூ டு டேக் தட் பர்டிகுலர் ஷீட். தட் நம்பர் நோட்டட் அஸ் எஸ். இன்னொன்று எடுக்க சொல்லுங்க, நோ. இப்போ பிரச்சனை போடுங்க கேபி சிஸ்டம் பிரகாரம். இப்போ ரூலிங் பிளானட்ஸ் என்ன வருதுன்னு பாருங்க. ரூலிங் பிளானட்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ரூலிங் பிளானட்ஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு சந்திரன் வந்துட்டு எந்த ஸ்டார்ல இருக்கு, எந்த சப்ல இருக்கு. அதே மாதிரி லக்னா எந்த ஸ்டார்ல இருக்கு, எந்த சப்ல இருக்கு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா சந்திரன் வந்துட்டு எங்க இருக்கு, அந்த சந்திரன் வந்துட்டு இன்னைக்கு உத்தராஷாட நட்சத்திரத்தில் இருக்கு. அந்த அக்யூரேட் பொசிஷன் எடுத்துட்டு 1 to 249 ஷீட்ல பாக்குறீங்க அந்த டிகிரியை, அது சப்லாட் வந்துடுது. ஸ்டார் வந்துட்டு உத்தராஷாட நட்சத்திரம், சப்லாட் வந்துடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, லக்னத்தையும் அதே மாதிரி லக்னா டிகிரி பாக்குறீங்க, டிகிரிக்கு என்ன ஸ்டார் ரூல் பண்ணிருக்குதுன்னு பாக்குறீங்க, எந்த சப்லாட் ரூல் பண்ணிருக்குதுன்னு பாக்குறீங்க. இதை நோட் பண்ணிட்டு எஸ்ஸுக்கு இது ஃபேவரா இருந்துச்சுனாக்கா, இந்த பிளானட் ஃபேவரா இருந்துச்சுனாக்கா 100% இட் ஒர்க்ஸ். நோக்கு ஃபேவரா இருந்துச்சுன்னா 100% will not work. இது நீங்களும் பண்ணிட்டு இல்லை, நானும் பண்ணிட்டு இல்லை. ஃபார் கொஸ்டின் கேட்குறவங்களும் இதை பண்றது இல்லை. அவன் எதை எடுத்தாலும் அவனுக்கே தெரியாது. பிகாஸ் அவன் பாடியில் இருக்க அந்த பிளானட்டரி எனர்ஜி அண்ட் தட் ப்ரெசன்ட் டைம் டெல் யூ டு டேக் ஒன் ஷீட். இதுதான் முதல்ல அன்னைக்கு நான் கேட்டது, எதுக்காக 2 ஷீட் எடுக்கணும். இப்போ எஸ்ன்ற ஒரு ஷீட் எடுத்துட்டு அதுக்கு பிளானட்ஸ் ஃபேவரபிள் இல்ல அதுல இன்னும் இருக்கு. ஓகே, இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இப்போ பாருங்க, எஸ் அண்ட் நோ. பென்சில் எழுத மாட்டேன் சார், வேற என்ன ஒன்று. ப்ராக்டிக்கல் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன். அது உங்க மைண்டு, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். அஸ்ட்ராலஜிக்கு உடம்பெல்லாம் கண்ணு இருக்கணும்னு சொல்லுவான். அவ்வளோ ஷார்ப் இருக்கணும், அப்போதான் ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ண முடியும். பாக்ஸில் இருந்தது. தேங்க்யூ. ஓகே, இல்லை இது ஓகேன்னு நினைக்கிறேன். க்ரீன் கொடுங்க, க்ரீன் நல்லா ஒர்க் அவுட்னு நினைக்கிறேன். என்ன புதுசாக இருந்தா? ஓகே, எஸ் ஆர் நோ. சார் கேட்டாரு எஸ் மட்டும் பார்த்தா போதும் இல்லை, ஏன் நோவை பார்க்கணும்?
அப்படின்னு. இப்போ எஸ்ஸுக்கு 2 பிளானட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சாட்டர்ன் அண்ட் மூன் வந்துச்சு. நோக்கு வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் வந்தது. ஓகே, இப்போ எஸ்ஸுக்கு சாட்டர்ன் அண்ட் மூன் வந்தது, ஜூபிட்டர் நோக்கு வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் வந்தது. திஸ் இஸ் மை ரிசர்ச். அர்த்தாச்சுங்களா? கேபி கொஞ்சம் தூரம் கொண்டாந்து நிற்க வச்சுட்டாரு. ஐ மென்ட் ஃபர்தர். ஓகே, இப்போ எஸ்ஸுக்கு 50% வருது, நோக்கு 50% வருது. புரிச்சுங்களா? இன்னும் இட் இஸ் இன் தி ஸ்டாக்னட் ஸ்டேட். பாஸ் ஆஃப் ஆயில தெரியல. ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்கோ அதை கிளியர் பண்ணீங்கன்னா இது பாஸ் ஆகும். புரிஞ்சுங்களா? அவனோட கேரக்டர் என்ன இருக்கோ அதை கரெக்ட் பண்ணி அந்த டெம்பிள்ஸ்க்கு அனுப்பிட்டு டெம்பிள்ஸ் அந்த ஸ்டோனை போட்டு அனுப்பி வச்சுக்கின்னு வச்சுக்கோங்க. வந்த பிறகு செக் பண்ணி பாருங்க, எஸ் 100% இருக்கும். அடுத்தாச்சுங்களா? இப்போ எஸ்ஸுக்கு நோக்கு இல்லவே இல்லை, எஸ்ஸுக்கு மட்டும் 50% தான் வருது. ஸோ அவன் ப்ரிப்பரேஷன் வந்துட்டு வெறும் 50% லெவல் தான் பண்ணியிருக்கான். இஸ் நாட் கம்ப்ளீட்டட், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, பட் ஜஸ்ட் பாஸ் லெவலுக்கு போவான் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணலாம். பட் இதை கரெக்ஷன் பண்ணோன்னா ஜாதகத்துக்கு போகணும். வேர் அண்ட் ஹவு ஈ ஷுட் டேக் கேர் டு கம்ப்ளீட் திஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுங்களா? என்ன சார் இப்போ டவுட் கிளியர் ஆச்சா? இப்போ 100% நோக்கு வருது, இங்கே வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக there will be a major problem. ரெண்டு பிளானட் போட்டுருக்கீங்க. நான் மொத்தம் 4 பிளானட் வரல, ஸ்டார் லார்டு சப் லார்டு. இதுக்கு சார் இது ஸ்டார்லைட் சப்லைட் வந்துதா? இது ஸ்டார்லைட் சப்லைட் வந்துதா? 4 பிளானட் இருக்கு. இது போட்டீங்க. ஆமா அங்க 2 தான் போட்டுருக்கீங்க சார். இது வந்துட்டு நீங்க கம்பேர் பண்றதுக்கு, சி ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஸ்டார்லார்ட் ஜூபிட்டர் வந்துச்சு சார், இது சப்லார்ட் வந்து சாட்டர்ன் வந்தது, இங்கே ஸ்டார்லார்ட் வந்து சன் வந்தது, இங்கே மூன் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. 4 பிளானட்ஸ் இன்வால்வ்டு. இப்போ இங்கே எடுத்துன்னு பாருங்க, மூன் இருக்கா, சாட்டர்ன் இருக்கா, இருக்கா, வீனஸ் அண்ட் ஜூபிட்டர், ஜூபிட்டர் இருக்கா, வீனஸ் இல்லையா? இல்ல இல்ல கொஞ்சம் ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பா போணும். Yes. எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி ஆகும். எஸ். அதாவது ஓகே ஓகே. இல்ல இல்ல ஒருத்தர் வந்தாரு, ஒரு டைமுக்கு கேள்வி ஆமா, கேட்டாரு. அந்த டைமுக்கு நீங்க ரூலிங் பிளானட்ஸ் சார்ட் போட்டு ப்ரெடிக்ஷன் கொடுத்துட்டீங்க. சார்ட் போட்டீங்க, ப்ரெடிக்ஷன் கொடுத்தீங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க? அவரு பாஸ் ஆகுறாரா ஃபெயில் ஆகுறாரா क्वेश्चन கேக்குறாரு. அந்த சார்ட்ல மூணுடைய ஸ்டார் லார்டு சப் லார்டு. ஆமா, அந்த சார்ட்ல லக்னத்து ஸ்டார் லார்டு சப் ஆமா. லார்டு. இது வரைக்கும் வெரி கிளியர். எஸ். இப்போ அந்த எஸ் நோக்கு அவர் 2 ஷீட் எஸ் ஒரு Yes. ஷீட் எடுத்து சொல்றீங்க, நோக்கு ஒரு ஷீட் எடுத்து ஆமா. சொல்றீங்க. அந்த எஸ்ன்ற ஷீட்ல என்ன எழுதிருப்பீங்க நீங்க? சாட்டர்ன் எஸ் என்ற ஷீட். அந்த ஷீட்லயே ஏதோ ஒண்ணு எழுதிருப்பீங்க. இல்ல இல்ல ஒண்ணும் கிடையாது. This is 249 sheets. அதுல அப்படி வந்தா பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், உள்ள நம்பர் இருக்கும், அவ்வளவுதான். நம்பர் இருக்குது. சரி, இந்த மாதிரி 249 sheets இருக்கும். சோ ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறாரு அவரு. இப்போ ஒரு நம்பர் எடுங்களேன். இப்போ ஒரு நம்பர் எடுங்க. ஷீட் இருக்குதானா? ஒரு நம்பர் எடுங்க சார். தைரியம் தான். இருக்குனா தைரியம். என்னென்ன 152 சப்லாட் என்ன பாருங்க, 152க்கு. ஓ, அதுக்கு பார்க்கணுமா? புரியுதுங்களா? ஓகே ஓகே ஓகே. அது ஸ்டார்லாட் சப்லாட் வந்துடுதாங்க. இல்ல இதுக்கு இந்த 152க்கு இரு சார், ஒரு செகண்ட். 152 பாருங்க என்ன வருது. ஓகே, இப்போ புரியுது. தட் இஸ் வாட் ஐ செட். அதனால தான் நான் ஷீட்டை எடுத்துட்டு வந்துட்டேன் புரியுது. உங்களுக்கு காமிக்கிறது. இது எங்க வேணாலும் வைக்கலாம் இல்லையா? எங்க வேணாலும் வைக்கலாம். இட் மே பி எனிவேர். ஆர்டர்ல வைக்கணும். ஆர்டர் கிடையாது. அது எக்கச்சக்கமா இருக்கு, எல்லாமே ரிப்பீட்டேஷன். 249 ஷீட் சார். அவ்வளவுதானா? சார் 1ல இருந்து 249 வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன நம்பர் வரும்? KP is divided into 249. ரெண்டு பேக் ஷஃபிள் பண்ற மாதிரி கிடையாது. 249 ஷீட்ஸ் இருக்கு அதுல. இப்ப நீங்க என்னன்னு சொன்னீங்க, 2 இது எடுத்து சொல்றீங்க இல்லையா? ரெண்டும் அதுலதான் இருக்கணும் இல்லையா? அதான் அந்த டப்பால 152 பாருங்க சார், அவ்வளவுதான். ஒரு நம்பர் எடுங்க. ஸ்டார்லாட் சப்லாட் 152 இல்லையா? இப்படியே வாங்க. This is the sign lord. இது ஸ்டார்லாட், இது சப்லாட். இப்போ சாட்டர்ன், வீனஸ். எஸ். மெர்க்குரி ஹவுஸ். மெர்க்குரி இஸ் தி ஹவுஸ் லார்ட். அவங்களுக்கு இப்ப என்ன சொல்லுங்கன்னா, அந்த ஒரு கேள்வி வந்தார் இல்லையா, கேள்வி ஆமா. கேட்டாங்க. அவர்கிட்டயே வந்துட்டு இப்போ எஸ் ஆன்சருக்கு ஒரு நம்பர் எடுங்க. ஆமா. அப்புறம் நோ ஆன்சருக்கு ஒன்னு எடுங்க. Yes. அந்த ரெண்டு தான்.
எஸ் அந்த ரெண்டுக்கு எஸ்க்கு அந்த அதுல என்ன ஷீட்ல வருதோ. அந்த ரோல்ல ஸ்டார்லாய்டு சப்லாய்டு ரோல இல்ல அவங்க எடுத்ததுல அதான் அந்த நம்பர்ல ஆ ரோல செக் பண்ணோம். கரெக்ட். ரோல என்ன வருதோ அதை இங்க எழுதிக்கணும். அதே மாதிரி இங்க எழுதி. இட் கிளியர். எதுக்கு இதை ஃபாலோ பண்ண அப்படின்றத உங்களுக்கு டீடைல் சொல்றேன். இப்போ நீங்க அவர் கேட்ட கேள்விக்குள்ள வருது. என்ன? நீங்க எஸ் ஒன்னு எடுத்துட்டு அதுல வர்றத வச்சே நீங்க சொல்லலாம். நீங்க இப்போ நான் உங்களுக்கு எஸ் நோ ரெண்டுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லைங்களா? எஸ் எதுக்கு அப்படின்னா இப்போ எஸ்க்கு 50% நோக்கு 50% வந்துச்சு. அப்போ என்ன பண்ணுவீங்க? இங்கே 50% வந்துச்சு, இங்கே 50% வந்துச்சு. சரி, இங்கே ஒன்றுமே வரல, நோக்கு 50% இருக்கு. புரிச்சுங்களா? அந்த 50% எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எஸ் இப்போ எஸ் நோ நோக்கு 50% இருக்கு, எஸ்ஸுக்கு ஒன்றுமே இல்லை. ஒய் 50%னாக்கா நீங்கள் எடுத்த ஷீட்டில் வந்துட்டு ஜூபிட்டர் மட்டும் தான் இருக்கு. வீனஸும் இல்லை, சாட்டர்னும் இல்லை, மூணும் இல்லை. ஜூபிட்டர் பை நேச்சர் நல்ல பிளானட்னு சொல்லிட்டு நோ 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 நீங்க எடுத்த 2 நம்பர் இருக்கு பாருங்க, அதுல வந்துட்டு செக் பண்ணும்போது சாட்டர்னும் இல்ல, மூணும் இல்ல, வீனஸும் இல்ல, ஜூபிட்டர் மட்டும் கனெக்ட் ஆகுது. புரியல? இப்போ சார் இப்போ 2 ஷீட் எடுங்க சார். வாங்க சார், இங்க வாங்க வாங்க, பிராக்டிக்கல் அப்படிதான். யூ ஷுட் நோ இட் கரெக்ட்லி. ஏதோ ஒரு ஷீட் எடுங்க. இப்போ क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது எஸ் எஸ்க்கு என்ன நம்பர்? 23. நோக்கு ஒரு நம்பர் எடுங்க. 80. இப்போ 23க்கு என்ன சொல்லுங்க? ஸ்டார்லாட் சப்லாட். 23 பாருங்க, சன் அண்ட் லாஸ்ட் 2 காலம்ஸ். சன் அண்ட் ராகு இல்லையா? 23 சன் அண்ட் ராகு. 80க்கு சொல்லுங்க. 80க்கு அதாவது ஃபர்ஸ்ட் காலம் விட்டுருங்க, செகண்ட் அண்ட் தேர்ட் காலம். மெர்க்குரி. ஓகே, இது ரூலிங் பிளானட்ஸ். இது வந்தது. இப்போ இந்த பிரசன்ட் டைம்க்கு இங்க செக் பண்ணலாம். இல்ல ஏதோ ஒன்னு வச்சிருக்கீங்க. ஓ இந்த அது போடுறேன், இத போடுறேன். ஷார்ட் ரெடி இருக்கு இல்ல? சிஸ்டம் என்னத்தை கொண்டு வந்திருக்கோம்? சரி. பாருங்க, இது ஓபன் பண்ண உடனே இங்க பாருங்க, ரூலிங் பிளானட் இப்போ வந்திருக்கிறது ஸ்டார்லாட் சப்லாட். இது சப்லாம் வேண்டாம், ஸ்டார் சப் மட்டும் எடுத்துக்கலாம். சன் அண்ட் வீனஸ், சன் அண்ட் ஜூபிட்டர். சரி, கரெக்டா? சன் அண்ட் வீனஸ். மூனுக்கு வந்து சன் அண்ட் வீனஸ். லக்னத்துக்கு வந்துட்டு Saturn, Starlight, Sun and Venus, Sun and Jupiter, Sun and Venus, Sun and Jupiter, Sun and Venus, Sun and Jupiter. அதாவது லக்னா ஸ்டார்லாட் சன் வந்தது, லக்னா சப்லாட் வீனஸ் வந்தது. மூன் ஸ்டார்லாட் சன் வந்தது, மூன் சப்லாட் ஜூபிட்டர் வந்தது. நீங்க எடுத்துக்கிறதுல உங்களுக்கு கிடைச்சிக்கிறது சன் அண்ட் ராகு. சன் இருக்கா? ஓகே, சன் இருக்கா? மெர்க்குரி அண்ட் மார்ஸ். மெர்க்குரி இல்ல, மார்ஸ் இல்ல. ஸோ ஒன்லி 50%. ஓ இதுல இருக்கிற பிளானட் அங்க இருக்குதான்னு பாக்குறீங்க? எஸ். ஓகே ஓகே, இப்போ கிளியரா? இப்போ இது பார்த்ததுல உங்களுக்கு இது ஒண்ணுமே இல்லை, நோ இல்லவே இல்லை. ஏன்னா மெர்க்குரியும் மார்ஸும் இல்லைங்க, சன் மட்டும் இருக்கு. ஸோ எஸ்ன்ற விஷயத்துல இட் இஸ் 50% ஒன்லி ஒர்க்ஸ். புரிஞ்சுதுங்களா? இன்னும் 50% எங்க ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணும். அவருடைய ஒரிஜினல் ஜாதகத்தை செக் பண்ணும்போது வாட் இஸ் இஸ் கேரக்டர், எந்த தோஷம் இருக்கு, அதை ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெடி பண்ணிட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்துட்டு காலஸ்திக்கு போயிட்டு வாங்க, இந்த ஸ்டோனை போட்டு காலஸ்திக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றீங்க. போயிட்டு வந்த பிறகு செக் பண்ணி பாருங்க, இட் வில் பிகம் 100%. எஸ், மறுபடியும் வந்த பிறகு எஸ்ஆர் நோ எடு, செக் பண்ணி பாரு, இட் ஒர்க்ஸ். சம்டைம்ஸ்
இட் கோஸ் பை நோ மீன்ஸ் அவன் பாஸ் பண்ண மாட்டான். அவனை எப்படி பாஸ் பண்ண வைக்கணும்னு பிளான் போட்டு அதுக்காக ஒர்க் அவுட் பண்ணுங்க. புரிச்சுதுங்களா? இப்போ அவங்களுக்கு வந்து 50% வருதுன்னு சொல்லும் போது நம்ம ஜாதகத்தை பாருன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஜாதகத்தை வந்து ராசி பலனை பார்த்தா போதுமா? இல்லை, அந்த ஜாதகத்துல என்ன பார்க்கணும்? ஒரே ஒரு நிமிஷம். இன்னைக்கு உத்தராஷாட நட்சத்திரம், சாட்டர்ன் இங்கே ரெட்ரோ, ராகு, கேத்து, ஜூபிட்டர், மார்ஸ், மெர்க்குரி, வீனஸ் 2, 4, 5, 6, 7, 8 சன். இது இன்னைக்கு பிளானட்டரி பொசிஷன். ரெகுலி ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம் சார். அதனால அப்படியே ஸ்டோர் ஆயிடும் அது. இன்னைக்குமா இப்போதைக்கு இப்போ கொஸ்டின் எடுத்தீங்க இல்லைங்களா, இப்போ போட்டிருக்க பிளானட்டரி பொசிஷன். ஓகே, இப்போ லக்னம் எடுத்தீங்கன்னா சன் இங்கே இருக்கு. 6லேருந்து 8, 8லேருந்து 10, 12, 2. இப்போ என்ன டைம்? என்ன டைம் சொல்லுங்க? 10:45. 10:42. Right. பிறகு சன் எங்க இருக்காங்க இந்த சூரியோதயத்துலன்னு கணக்கு போடுறீங்களா? 6லேருந்து 8, 8லேருந்து 10, 10லேருந்து 12. 10 எவ்வளோ சார் டைம் சொன்னீங்க? 10 லக்னம், கன்னியா லக்னம். ஓகே, இப்போ இட் இஸ் தி பிளானட்டரி பொசிஷன். இந்த பிளானட்டரி பொசிஷன்ல ஏன் இவருக்கு எஸ்ஸுக்கு 50% வந்ததுன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செக் பண்றப்ப பாத்தீங்கன்னா இப்போ சன் இன் தி ஸ்டார் லார்ட் ஆஃப் சன், அந்த சன் இன் உத்தராஷாட நட்சத்திரம், உத்தராஷாட நட்சத்திரத்துல இருக்கு. உத்தராஷாட நட்சத்திரம் இஸ் சன் ஸ்டார். அப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சன் தசை நடந்துட்டு, சன் இங்கே தான் இருக்கு சார். மூன் சாரி, மூன் வந்துட்டு சார், மூன் வந்து உத்தராஷாட நட்சத்திரத்துல இருக்கு சார். உத்தராஷாட நட்சத்திரம் சன் ஸ்டார், சன் தசை ஸ்டார்டிங். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த ஜாதகத்தை பார்க்குறீங்க. ஜாதகத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, லக்னாதிபதி எங்கே இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க. லக்னாதிபதியின் 11th house, கரெக்டா? வித் வீனஸ் 2nd and 9th லார்ட், வித் 12th லார்ட். புரிஞ்சுதுங்களா? அதாவது லக்னாதிபதி எங்கே இருக்குன்னா கவுண்ட் பண்ணுவாங்க. இங்கே இந்த 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. 11th ஹவுஸில் புதன் இருக்கு. 11th ஹவுஸில் இருக்காரு. அவர் கூட யார் இருக்கிறது? சுக்கிரன் இருக்கார். சுக்கிரன் யாரு? 2ஆம் வீட்டு அதிபதி, 9ஆம் வீட்டு அதிபதி. ஏன்னா ரிஷபத்துக்கும் துலாவுக்கும் அதிபதி சுக்கிரன். ஸோ 2, 9. புரிஞ்சுங்களா? அப்புறம் சன் யாரு? சுக்கிரன். சன் வந்துட்டு 12th ஹவுஸ்க்கு அதிபதி. ஓகே, வேற யாருன்னா பார்க்குறாங்களா? ஜூபிட்டர் 5th and 9th ஆஸ்பெக்ட் இல்லை. மார்ச் 4th and 8th ஆஸ்பெக்ட் இல்லை. சாட்டர்ன் 3rd and 10th ஆஸ்பெக்ட் இல்லை. எந்த கிரகமும் பார்க்கல. லக்னத்தை பார்க்கல. எஸ், லக்னம் இல்லை, இந்த கிரகத்தை பார்க்கல. சூரியனையும் புதனையும் சுக்கிரனையும் பார்க்கல. ஸோ இன்வால்விங் ஹவுசஸ் ஆர் 11, 2, 9 and 12 இன்வால்வ்டு பிளானட்ஸ். ஸோ லக்னத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லக்னக்காரங்க வந்து ரொம்ப செல்ஃபிஷ், ரொம்ப கன்னிங். எல்லாம் எனக்கு தான் வேணும், எனக்கு தான் வேணும்னு இஷ்டப்படுவாங்க. பட் எப்பயுமே ஸ்டடி மூடில் இருப்பாங்க. படிக்கிற நாலேஜ் நல்லா இருக்கும். ஸ்டடி மூட், வயசானவங்க கூட படிக்கிறதுக்கு இஷ்டப்படுவாங்க. கன்னியா லக்னக்காரங்க they will be always interested. ஓகே, சரி. புதா இஸ் ஃபேவரிங். வேறு யார்? சுக்ரா 2nd and 9th லார்ட். 2nd and 9th லார்ட் வீனஸ் ஃப்ரெண்டு. வீனஸ் 2nd and 9th லார்ட் நோ ப்ராப்ளம். ஃபாதர் ஃபேவர் இருக்கு. ஃபாதர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு.
ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்குது. பட் 12th ஹவுஸ் கனெக்டட். 1ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டில் இருக்கு. 12னாக்கா வீட்டில் உட்கார மாட்டான், ஒரு இடத்துல உட்காந்து படிக்க மாட்டான், சீரியஸாக உட்காந்து படிக்கிறது இல்லை. யூ வில் கோ அவுட். 3rd house talks about neighbors and friends. The 11th house talks about neighbors and friends. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாஸ்தி இஷ்டப்படுவான், அதனால சுற்றுவான். ஒன்று. ரெண்டாவது, இது வந்துட்டு சராஸ்திரா திசோபா, சராஸ்திரா திசோபா ராசி. திசோபா ராசிக்கு 7th லார்ட் இஸ் பாரகா. உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சர ராசிக்கு 11th லார்ட் இஸ் பாரகா, ஸ்திர ராசிக்கு 9th லார்ட் இஸ் பாரகா, 7th லார்டுக்கு 7th இது திசோபா ராசிக்கு 6. அதாவது உங்களுக்கு இன்னும் க்ளீனாக புரியணும்னா மூவபிள் சைன். 11th Lord is Badaka, fixed sign. 9th Lord is Badaka, movable sign. The dual sign. And the 7th Lord is Badaka. ஸோ இவனுக்கு எத்தனை பாதைகள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னத்துலேருந்து 7ஆம் வீடு பாதை. ஏன்னாக்கா ஜூபிட்டர் அண்ட் மெர்க்குரி ஆர் எனிமீஸ், செட் ஆக மாட்டாங்க. ஸோ இவனுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், ஃப்ரெண்ட்ஸு ப்ராப்ளம். ஸோ சின்ன பையனாக இருக்கனால ஃப்ரெண்ட்ஸு ப்ராப்ளம் இருக்குது. அந்த கிரகம் வந்து ஜூபிட்டர் லக்னத்தை பார்த்து, புரிஞ்சுதுங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க, புரியல, கன்ஃபியூஷன். எஸ் சார், நீங்க ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது யூ ஷுட் ஹேவ் சோ மச் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இல்ல புரியலையா? சரி, இன்னொரு வாட்டி கிளீனா சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே, ஐ எம் கமிங் அகைன். லக்னத்துக்கு அதிபதி புதனா 11ஆம் வீட்டில் இருக்கா. லக்னத்துக்கு 7ஆம் வீடு பாதகாதிபதியா? பாதை, அதான் இங்க பார்த்தோம் இல்லைங்களா, சரராட்சிக்கு ஸ்திரராட்சி திசு பாதகாதிபதியா? இந்த வீட்டுக்கு அதிபதி ஜூபிட்டரா? ஜூபிட்டர் இங்க உட்காந்துருக்காரா? இவர் பார்க்கறது 5ஆம் வீடியும் 9ஆம் வீடியுமா? 1 2 3 4 5ஆம் வீடு பார்க்குறாரா? அதனால ஜூபிட்டர் பார்வை இருக்கா? ஃப்ரெண்ட்ஸுங்கனாலே உனக்கு ப்ராப்ளம். உட்காந்து ஒழுங்கா படிக்க மாட்டான், ஃப்ரெண்ட்ஸு கூட சுத்துறான். புரியுதுங்களா? அப்புறம் வீட்டிலே இருக்கிறதுல எப்பயுமே 12th Lord away from the house, going away from the house. இதே பெரியவங்களா இருந்தா ஃபாரின் பிளேஸ் போறது, சின்ன பசங்களா இருந்தா வீட்டை விட்டு வெளியே இருப்பான், எப்பயுமே வீட்லயே இருக்க மாட்டான். ஸோ ஃப்ரெண்டும் கூட சேர்ந்துட்டு வெளியே சுத்துறதுனால 100% கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதை கரெக்ட் பண்ண வைக்கணும் அப்பா அம்மா விட்டு. இது நெக்ஸ்ட் வரேன் வரேன் வரேன். இந்த ஐடியா கொடுக்குறப்ப என்ன ஆகும்னாக்கா, it works 100%. I'm not joking here. I'm talking seriously. Please, this practical nobody will give you. Understood? This is my own experience in 20 years. What I gained, I'm giving you. Please understand. Okay? Be serious. But என்ன ஆகும் அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட இவன் சுத்துறதை கட் பண்றதுக்கு அவங்க அப்பா மட்டுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இஷ்டப்படுறான் நம்ம. ஐயோ சார், இவன் இதுதான் சார் ப்ராப்ளம். எப்பப்பார் ஃப்ரெண்டு கூட சுத்திக்கிறான் சார், உட்காந்து சீரியஸா படிக்க மாட்டான். கேட்ட ஏதாவது ஒரு புத்திசாலித்தனமா ஏதாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். புதா இஸ் தி புத்திகாரக்கா, லக்னாதிபதி புதன். ஏதாவது கிளவர் ஆன்சர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா அவன் ரொம்ப கால்குலேட்டிவ், ரொம்ப கன்னிங். நீங்க பேசுறதுக்கு முன்னாலே புரிஞ்சுக்குவான் என்ன பேசுறேன் அப்படின்னு. அதனால அவன் ஆன்சர் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். ஸோ அவங்க கிட்ட என்ன பண்ணப்பா, மேடம் இவனை உட்கார வச்சு சீரியஸா படிக்க வைங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ணுவோம். அவனை பார்த்து சொல்லணும், நீ ஒழுங்கா உட்காந்து சீரியஸா படிக்கலான்னு வச்சுக்க ஃபெயில் ஆயிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கட் பண்ணு எக்ஸாம் முடிகிற வரைக்கும், இல்லைன்னா உன் இஷ்டம் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி பாருங்க. அவன் நெக்ஸ்ட் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடுவான். வேணாப்பா, நான் ஒழுங்கா உட்காந்து படிக்கணும். ஓகே, இதுதான் காரணங்க. ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு வேற என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணுங்க. ப்ராப்ளம் இருக்குன்னு செக் பண்ணீங்கன்னாக்கா சேட்ரன். ஓகே ஓகே, இது உள்ள பார்த்தீங்கன்னாக்கா நோ அதர் ப்ராப்ளம். அதாவது இவனை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணோம் நீங்க அப்படின்னாக்கா, புதனுக்கு பவர் கொடுக்கணும். புதனுக்கு பவர் கொடுக்கறது என்னன்னா, எமரால்டு கிரீன் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். ஓகே, லாஸ்ட் ஃபிங்கர் ஆர் ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணலாம். ஏன்னா திஸ் ஃபிங்கர் இஸ் சன் ஃபிங்கர். அதாவது இப்படி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஜூபிட்டர் ஃபிங்கர், புஷ்பராகம் இந்த வரல போடுறது. சாட்டர்ன் ஃபிங்கர், இந்த வரல சாட்டர்ன் ஸ்டோன் ப்ளூ சஃபர் போடலாம், அமெத்திஸ்ட் போடலாம், டைமண்ட் போடலாம். ஏன்னா வீனஸ்க்கு சுக்ரா இஸ் எ வெரி குட் ஃப்ரெண்டு. இந்த வரல சன் ஃபிங்கர், சூரியன் ரூபி போடலாம். இந்த வரல எம்ராய்டு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணால், இந்த வரல எம்ராய்டு போடுன்னு சொல்லலாம். இந்த வரல போட்டால் கழட்டி விழுந்துடும். இந்த வரல போடலாம். சின்ன பசங்க இருந்தால் அப்போ எஸ்எஸ்எல்சி இருந்தாக்கா டாலர் பண்ணி கொடுக்குறாங்க. எஸ் yes, energy should be in your body to receive that chakra. Okay,
இதை பண்ணிடுங்க. பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, கொல்லர் மூகாம்பிக்கு அனுப்புங்க. கொல்லூர் மூகாம்பிக்கு எனக்கு எதுக்கு அனுப்புறதுனாக்கா, கொல்லூர் மூகாம்பியில தேவியோட மேல பெரிய எமரால்டு இருக்கு, எவ்வளோ கோடி போகுது. அந்த எமரால்டு என்ன பண்ணும், மெர்க்கரி பிளானட் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அங்கே வச்சிருக்கோம். நீங்க அங்க போயிட்டு வரும்போது உங்க செலஸ்டியல் சக்கரா எனர்ஜி தான். எமரால்டு பர்டிகுலரா கிரீனை பத்தி சொல்றேன். கிரீன் எனர்ஜி வந்துட்டு எல்லா 7 பிளானட்டரி கெமிக்கல், அதாவது இப்போ விபிஆர்னு சொல்றோம் இல்லைங்களா, 7 கலர்ஸ், 7 கலர்ஸும் ப்ரொபோர்ஷனேட்டா போட்டு நீங்க மிக்ஸ் பண்ணீங்கன்னா டார்க் கிரீன் ஆகிடும். அதுக்கு தான் முஸ்லீம் வீட்டு மேல கிரீன் கலர் பெயிண்ட் பண்றது. எல்லா எனர்ஜியும் எங்க பில்டிங் மேல வரட்டும். திஸ் தி ஹிடன் சீக்ரெட். அவங்களுக்கும் தெரியாது இது என்னத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. புரிஞ்சுங்களா? கிரீன் இஸ் சச் எ ஒன். டார்க் கிரீன் receives all the planetary energy to your body. ஓகே, ஸோ எமரால்டு போடுங்க, இல்லை டாலர் பண்ணி போட்டுருங்க, கொல்லர் மூகாம்பிக்கு அனுப்புங்க, பாஸ் பண்ணுவான். நம்ம வேற ஒன்றும் பண்ணல, அவனுக்கு அந்த பர்டிகுலர் சக்கரத்தை எனர்ஜைஸ் பண்றோம். அப்புறம் இன்னொன்று என்னத்துக்கு இந்த வரல போடணும் அப்படின்னாக்கா, நம்ம உடம்புல இருக்க நரம்பெல்லாம் கையில தான் வந்து எண்டாகிறதுனால பர்டிகுலர் சக்கரா நர்வ் எந்த ஃபிங்கர்ல எண்டா இருக்குன்னு பாக்குறோம். அந்த ஃபிங்கர்ல அந்த ஸ்டோனை போடுறோம், அவ்வளவுதான். அது என்ன பண்ணா கிரக சக்தி அந்த நரம்பை கொடுக்கும், அது பர்டிகுலர் சக்கரம் சப்ளை ஆகும். இப்போ சக்கரமெல்லாம் நல்லா வேலை செஞ்சா மைண்டும் பாடியும் நல்லா வேலை செய்யும், எங்க போனாலும் ரிசல்ட் கிடைக்கும். திஸ் தி ஹிடன் சீக்ரெட். ஏனோ கதையோ கதையோ ஏமாத்துறதோ ஒன்றும் கிடையாது. சயின்டிபிக்கலி யூஆர் எனர்ஜைசிங் தி பர்சன், அவ்வளவுதான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடைக்குமா? அந்த ப்ரொசீஜர் என்ன இருக்கோ அதை அட்டென்ட் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி அங்கே போனால் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொல்லூர் மூகாம்பி போனீங்கன்னா, இது டெம்பிள்ன்ற வரப்போ வரேன். கொல்லூர் மூகாம்பிக்கு என்ன பண்ண போனா, அங்கே 2 நதி இருக்கு. ஒன்று சௌபானிகா இருக்கு, இன்னொன்று காஷி தீர்த்தன்ற நதி இருக்கு. காஷி தீர்த்த நதியில் அந்த எனர்ஜி நல்லா இருக்குன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. சங்கராச்சாரியர் ஸ்டடி பண்ணி எழுதி வச்சிருக்காரு ஒரு புக்கில். காஷி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சாயந்தரம் 7:30 மணிக்கு மகாமங்களார்த்தி நடக்கும். அதை அட்டன் புதன்கிழமை போகணும். புதன்கிழமை தான் இந்த ஒர்க் பண்ணணும். புதன்கிழமை காஷி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு கோயில் உள்ள மகாமங்களார்த்தி நடக்கும். அதை அட்டன் பண்ணிட்டு 9:30 மணிக்கு கஷாயம் கொடுப்பாங்க, அதை குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும். இது ப்ரொசீஜர். இந்த டெம்பிளுக்கு வரப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்லி தரேன். ஓகே, ஒரு ஜாதகத்தை ப்ரெடிக்ட் பண்றது எப்படின்றது நம்ம எடுத்ததுனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ ஒர்க் பண்ணோம் நீங்க. கண்டிப்பா அடிக்கலாம், ஏன் அடிக்கக்கூடாது? முஸ்லீம் பில்டிங்ஸ்ல இதுல தர்காலெல்லாம் அடிக்கிறதுக்கு இதுதான் ஹிடன் சீக்ரெட். நீங்க 1 மந்த் மிக்ஸ் பண்ணி பாருங்க, 7 கலர்ஸ் ப்ரொபோர்ஷனேட்டா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க, டார்க் கிரீன் ஆடும். ஏன்னா ஆர்டிஸ்டுங்களுக்கெல்லாம் அது மேக்ஸிமம் தெரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தி திங்ஸ் ஆர் ஹிடன். உண்மை இருக்கு, ஆனா மறைக்கப்பட்டிருக்கு. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஷுட் ப்ரெடிக்ட். ஓகே, ப்ரெடிக்ட் பண்றப்ப என்ன பண்றீங்க, ட்ரெடிஷனல் சார்ட் போட்டுறீங்க, எடுத்துக்கிறீங்க. அஷ்டவர்கா எடுத்தோன்னா உங்களுக்கு அஷ்டவர்கால பாயிண்ட்ஸ் வருது. பாயிண்ட்ஸை பார்த்த உடனே தெரியுது உங்களுக்கு இந்த ஜாதகம் என்ன அப்படின்றத. நீங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றீங்க. இப்போ இது கன்னியா லக்னம் இல்ல துலா லக்னம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ரொடக்ஷன் டோட்டலா சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதை ப்ரொடெக்ட் பண்றோம் பாருங்க. துலா லக்னம் வந்து சரராசியா, சராஸ்திரா திசோவா, சரராசி.